வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மாபெரும் பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். ஆஃப்டர் லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஸோ அவர் காலமானார் அப்படிங்கிற செய்தி இந்தியாவே உலுக்கிடுச்சு. அது பாரத பிரதமர்ல ஆரம்பிச்சு எல்லா ஆளுமைகள் ஒட்டுமொத்தமாக அது ஐபிஎல் கிரிக்கெட் வரைய எல்லாரையுமே பெருமளவு பாதித்தது. ஐபிஎல்லை பொறுத்தவரைய நேற்றுக்கு நடந்த மேட்ச்சில் மும்பையில் நடந்த மேட்ச் வான்கடே ஸ்டேடியத்தில் எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி. அந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. ரெண்டு டீம் பிளேயர்ஸும் அந்த கருப்பு பேண்ட் அதை போட்டுக்கிட்டு விளையாண்டாங்க, துக்கத்தை அனுசரிச்சாங்க. 1 minute சைலன்ஸ் ஃபார் ஆஷா போஸ்லே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் உள்ள அந்த ஆடியன்ஸு, ரெண்டு டீமோட கிரிக்கெட் பிளேயர்ஸு எல்லாமே இருந்தது. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை. அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அவர் எப்படி தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு ட்வீட் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதுல ரெண்டு பேரோட வாய்ஸும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த போட்டுட்டு ஸ்தாயி காயிகா சகி ஜாகோ அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது எந்திரிக்க சொல்றாரு, எந்திரிங்க அப்படின்னு. எட்டர்னல் சிங்கர் மை ஃப்ரெண்ட் ப்ளீஸ் வேக் அப் அப்படிங்கிறது தான் உணர்வு பூர்வமாக கமல்ஹாசன் அவர்களுடைய பதிவா இருக்கு. ஏன்னா இந்த இதுங்கிறது எவர்லாஸ்டிங் வாய்ஸ், யாராலையும் நம்ப முடியாது. இவங்கெல்லாம் அப்படியே இருப்பாங்க, தொடர்ந்து சிரஞ்சீவியாவே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் இருக்கும். எஸ்பிபி மறைந்த பொழுது கூட நம்ம யாராலையுமே நம்ப முடியல. இப்படி எவ்வளவு வருஷமா அவருடைய குரலை கேட்டுட்டு திடீர்னு அவர் இல்லைன்ன ஒண்ணு, பட் அவர் குரலை கேட்டுட்டு தான் இருக்கும். அதுதான் அந்த குரல் மூலமாக இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் தே லிவ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அந்த பாட்டு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவரும் சேர்ந்து பாடின வேற ஒரு பாட்டை அவர் போட்டிருந்தாரு. அதே மாதிரி இசைஞானி இளையராஜாவை பொறுத்தவரைய அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவர் முதல்ல எப்படி பாட வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் சென்னை வந்தா பார்க்காம போறதே கிடையாது. அவர் வேற டிவி இன்டர்வியூக்கு வந்தா கூட என்னை பார்க்காம போகவே மாட்டாங்க. அந்த அளவு என் மேல அன்பு மரியாதை உண்டு, எனக்கும் அவங்க மேல மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் உண்டு. அந்த எங்க ஊரு காதலை பத்தி என்ன நினைக்கிற அந்த பாட்டு பாடதான் முதல்ல வந்தாங்க. அதை ரெக்கார்ட் பண்ண உடனே எல்லாம் பயங்கர ஹாப்பி. உடனே தம்பி கங்கைமரன் அண்ணா எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டதுனால மத்தியானமே ரெக்கார்ட் பண்ணோம். செண்பகமே அவங்களுக்கு பாடுறதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஈஸியான வார்த்தைகளா இது பண்ணி போட்டோம். அவங்க ரொம்ப பிரமாதமா பாடினாங்க. அந்த மாதிரி ஒரு திறமையான பாடகி கிடையவே கிடையாது. அது ஒரு வேற ஒரு டேலண்ட்டாரு நம்ம இசைஞானி இளையராஜா. அதான் ஹிந்தியாவா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, ஆஷா போஸ்லே இஸ் வேற லெவல் ஒரு சிங்கர். அவங்களுக்கு ஆறுதல் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1991 தீபாவளி, அந்த தீபாவளியில குணா வெளிவந்தது. அந்த குணா படத்தை பொறுத்தவரைய கருப்பு மேக்கப்லாம் போட்டு தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு வேற ஒரு ஆளா காமிக்கிறதுக்காக அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதான் கமல் அப்படின்னாலே அழகுதான். அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் தன்னை அப்படியே உருமாத்திக்கிட்டு கருப்பு மேக்கப்லாம் போட்டு தன்னை வேற ஒரு விதமா காமிக்கிறாரு, அசிங்கமா காமிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் கமல் ரசிகர்களுக்கு உண்டு. ஆனா அந்த படம் பிரமாதமா நடிச்சு அந்த பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை உயிரிட்டு இருப்பாரு. இது இளையராஜாவுக்குமே உண்டு. இளையராஜாவும் என்னன்னா, கமல்னா எவ்வளவு அழகான ஒரு கலைஞன். அந்த கலைஞன் கெட்டப் எதுவும் சேஞ்ச் பண்ணாம, மேக்கப்லாம் போடாம நார்மல் கமல், நார்மல் ஹேர் ஸ்டைல்ல வரணும். அப்படி ஒரு படம் எடுக்கணும். முழுக்க மியூசிக், காமெடி, லவ்ன்னு இருக்கணும். இந்த மாதிரி குணா மாதிரி இருக்கக்கூடாது, குணாக்கு ஆப்போசிட்டா இருக்கணும்னு முடிவு பண்ணி சிங்காரவேலன் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குறுகிய காலத்துல எடுக்கணும். இது முழுக்க கமர்ஷியல் மசாலாவா இருக்கணும், பயங்கர ஜாலியா இருக்கணும், தியேட்டர்ல எல்லாம் கொண்டாடணும். ஸோ 91 ஏப்ரல் 14க்கு, ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த படம் வெளிவந்தது. 92 அதே 92 தீபாவளிக்கு தேவர் மகன் வந்தது. இந்த ரெண்டு படங்களுமே மாபெரும் வெற்றி பெற்றன. ஆனா இந்த படத்தை பொறுத்தவரைய இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருந்தது கமல் ரசிகர்களுக்கு. என்னன்னா, ஒரு குணாவை பார்த்துட்டு உடனே இமீடியட்டா சிங்காரவேலன்
சிங்காரவேலன் கமல் அவ்வளவு அழகு, அந்த லொகேஷன்ஸ் அவ்வளவு அழகு, அந்த படத்துல பாடல்கள் அவ்வளவு அழகு. அதே மாதிரி கமல் வந்து அந்த தோட்டத்துல, அவருடைய தோட்டம், அதுல வரக்கூடிய அந்த மிருகங்கள், அந்த மயில், நாய், அந்த மாதிரிலாம் வரும். அப்படி ரிலாக்ஸா அந்த டிராக்டர்ல உட்காந்துக்கிட்டு, அந்த ஷர்ட்டு சூப்பராக இருக்கும், அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டு, அவர் அப்படி ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணி ஜாலியா சீரியஸாவே காமெடிலாம் பண்ணுவார். அதெல்லாம் பயங்கர ஹியூமரா இருக்கும். அந்த படம் வந்து எத்தனை முறை டிவியில போட்டிருப்பாங்கன்னு கணக்கு வழக்கே இல்லை, அவ்வளவு முறை டிவியில போட்டது. இது குறித்து நம்ம இவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஆர்வி உதயகுமார். ஒரு சீரியஸான கதையை தான் அவர் யோசிச்சாராம். ஏன்னா படத்தோட ப்ரொடியூசர் இளையராஜா, அவர் கமலை வச்சு ஒரு படம் எடுக்கணுங்கிறதுக்கு தான் அந்த படமே எடுக்கிறாரு. அவர் சொல்லிட்டாராம், ஜாலியான படமா இருக்கணியா, கமல் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடணும், நம்ம பாட்டை பார்த்து எல்லா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணணும், இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலா ஹாப்பியா காமெடியா இருக்கணும், நீ ரொம்ப சீரியஸான கதையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஜாலியான கதையை பார்த்து இது பண்ணி கமலை பொறுத்தவரை அவரோட உயரத்துக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். பட் ஆனா ஜாலியான ஒரு படம் ஃபேன்ஸுக்கு கிடைச்சது, அழகான கமலை பார்க்க முடிஞ்சது, மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. இன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த நாள். 1930 பிறந்து 1959, 29 வருஷம் தான் வாழ்ந்தாரு. ஆனா அந்த 29 வருடம் வாழ்ந்தவர் எந்த அளவு நாலேஜபுல்லா இருந்தாரு, என்ன மாதிரியான பாடல்களை கொடுத்துருக்காரு. பாரதியாருமே வந்து கம்மியான வயது தான். இந்த மாதிரியான மாபெரும் ஆளுமைகள் வந்து நீண்ட நாள் உயிரோட இல்லைங்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுல என்ன மாதிரியான பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. இந்த சின்ன பயலே சேதி கேளடா, திருடாதே பாப்பா திருடாதே, விவசாயிகளுக்காக எழுதப்பட்ட பாடல்கள், அந்த மாதிரியான தூங்காதே தம்பி தூங்காதே, அப்புறம் உன்னை கண்டு நானாட, கல்யாண பரிசுல வந்து காதல் பாடல், உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீ நாட, அந்த தீபாவளி பாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய, மொத்தமே ஒரு 190 பாட்டு தான் எழுதியிருக்காரு. ஆனா அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது எவ்வளவு பாடல் எழுதுறோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்றோம். இந்த வாடிக்கை மறந்தது ஏனோ, அதுவும் கல்யாண பரிசுல வரக்கூடிய பாட்டு. அப்புறம் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, புதையல் படத்துல வரக்கூடிய பாடல், சிவாஜி வைஜெயந்தி மாலா, பிரமாதமான சாங் அது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பாடல்கள் எல்லாமே வந்து புரட்சிகரமா இருக்கும். கம்யூனிஸ்ட சித்தாந்தம் அதுல வந்து அவர் ஊர்னவர். அந்த மாதிரியான பாடல்களை நிறைய எழுதியிருக்காரு. காதல் பாடல் எழுதுனா கூட அதுல ஒரு கம்யூனிசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதக்கூடியவர், பார்த்து எழுதக்கூடியவர். பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா அப்படின்னு லியோனியுடைய பட்டிமன்றம் ரொம்ப அந்த காலகட்டத்தில் 90களில் வந்து ரொம்ப பாப்புலர். அது வந்து யூடியூப்ல இருக்கு, இப்போ கூட நீங்க அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ஊரா வந்து போடுவாரு. அது எப்படின்னா ஆடியோ கேசட்டா வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டிமன்றத்துக்கு வந்து மதிப்பு கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டை தான் எல்லா இடத்துலையும் பேசினாங்க. ஸோ அதுதான் அது கம்மியாச்சு. பட் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க பாட்டு பாடி லியோனி, அப்ப பெரிய கூட்டம் வரும். லியோனி பட்டிமன்றம்னா அந்த அவ்வளவு கூட்டம் வரும். ஸோ அதுல வந்து பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா அது வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும். அதுல சொல்லக்கூடிய பாடல்கள், அதுல வந்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது 29 வயதுலயே மறைஞ்சிட்டாருங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். மற்றபடி அவருடைய படைப்பு, அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அவர் எழுதின பாடல்கள், அதுல ஏற்பட்ட மாற்றம். ஸோ அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடாலாம் அவர் எழுதின பாட்டு தான். ஸோ அவருடைய பாடல்கள் எப்பொழுதுமே மக்கள் மனசுல இருக்கும். அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும்.